கடந்த 14 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியில் தற்போது இரட்டை இலக்கை எட்டியிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்க? முதல்வர் எடுத்த நடவடிக்கை காரணமாக, திட்டமிட்ட நடவடிக்கைகள் காரணமாக, அல்லது சர்வதேச புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநர்களின் காரணம் நினைக்கிறீங்க? முதல் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நம்முடைய தமிழ்நாட்டுக்கே பெருமை. இது வெறும் திமுக அப்படின்னு நான் சுருக்க விரும்பல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெருமையை தேடி தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி தான் மோர் தென் 14 இயர்ஸ் கழிச்சு இப்போ அன்னைக்கு 2010-11 முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 13.12% இரட்டை இலக்கில் இருந்தது பொருளாதார வளர்ச்சி. அதன் பிறகு எப்படியெல்லாம் அதிமுக காலத்தில் ஒரு அதில் பாதாளத்துக்கு அது போச்சு. அது சும்மா பேர் லெவலில் நாங்கள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்களே தவிர அதன் பிறகு அது மேலே பெரிய அக்கறையே காட்டலை. ஆனால் அதன் பிறகு கொரோனா காலத்துக்கு பிறகு அந்த திருப்பி அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு நிர்வாக திறமை கொண்டு ஒரு ஆளுமை தேவை இல்லையா? அது என்னுடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான். அதனால தான் இன்றைக்கி 11.19% லெவலில் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவில். இது நாங்கள் சொல்லலை, ஒன்றிய அரசு சார்ந்திருக்கின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கலே இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாடு தான்ப்பா இன்றைக்கி நம்பர் 1 11.19 வந்திருக்கேன்னு. உங்களுக்கே தெரியும், நாம் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணுற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எப்படி அவர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறதுலேருந்து, அமைச்சரவை கூட்டம் நடத்துறதுலேருந்து, ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு டார்கெட்டை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே தெரியும். ஆனால் கடந்த கால முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பிடபிள்யூ ஹைவேஸ் போன்றதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் மற்றதெல்லாம் கோட்டை விட்டுட்டு வெறுமனை கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் நம்ம என்ன எடுக்கலாம் போகலாங்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்தினாரே தவிர ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று அவர் பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கே தெரியும், அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டம், இப்போ இதில் இருக்கிற முக்கியமான திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்த மாநிலங்களும் இன்றைக்கி இது உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு மத்திய பிரதேசத்தை பற்றி தெரியும், உங்களுக்கு கர்நாடகாவை பற்றி தெரியும், மகாராஷ்டிராவை பற்றி தெரியும், இமாச்சல் பிரதேஷ் பற்றி தெரியும், ஒரிசாவை பற்றி தெரியும், வெஸ்ட் பெங்காலை பற்றி தெரியும், சத்தீஸ்கரை பற்றி தெரியும், ஜார்க்கண்ட், சிக்கிம் அண்டு பாண்டிச்சேரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைங்கள் இந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும், விடியல் பயணம், இதெல்லாம் மேம்படுத்த வேண்டும், நாமளும் கொண்டு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுக்கும் கொண்டு போன பெருமை தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீங்கள் கேட்டீங்க, பொருளாதார நிபுணர்கள்லாம் வச்சுருக்காங்க. பொருளாதார நிபுணர்களை நியமிக்க வேண்டும் என்று சொன்னதே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான். எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிட முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் பெரிய ஆளாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, அந்த மாதிரியான பிரைட் மைண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டீமாக போடுங்கன்னு சொல்லி அதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னோட இன்புட் தர. தன்னோட இன்புட் எப்படி தராருன்னா, கிட்டத்தட்ட 50 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எல்லா விதமான அமைச்சர்லேருந்து, துணை முதலமைச்சர்லேருந்து, ஒரு மேயர்லேருந்து, ஒரு எம்எல்ஏலேருந்து எல்லா பொறுப்பையும் பார்த்தவர் அவர். ஸோ அது சார்ந்து தன்னுடைய அனுபவத்தில் அதை திணிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் என்னவாக இருந்துச்சு, நம்ம எஸ்டிமேட் என்ன போட்டோன்னா 8% இருக்கும், அது 9.69% நம்ம நிற்போம் அப்படின்னு நாம் மட்டும் இல்லை, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் முதற்கொண்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த நிபுணர்கள், ஆளுமைகள் எல்லாருமே சேர்ந்து இதுதான் ப்ரெடிக்டே பண்ணோம். சரி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 9.3 வரைக்கும் வரும் சார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஆகஸ்ட் 1 இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அவங்க போட்டவங்க யூனியன் மினிஸ்ட்ரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெருமை. இரட்டை இலக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19 நம்ம கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு எல்லா பொருளாதார நிபுணர்களும் பெரிய பெரிய ஜாம்பானங்கள் என்ன சொன்னால், அப்பா இந்த திராவிட மாடல் அரசு சொன்ன மாதிரி 2030-31 இவங்க சொன்ன அந்த $1 trillion எக்கானமி இவங்க அடைஞ்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது? இன்றைக்கு நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் அப்படிலாம் நாங்கள் கொண்டு வரும்பொழுது ஹியூமன் வேலை வாய்ப்பு அதிகப்படியாக நாங்கள் உருவாக்கி தரோம். பாலின சமத்துவத்தை நம்ம கொண்டு கொடுக்குறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டும்னு ஆசைப்பட்றாங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அது மூல காரணம் எங்களுடைய முதலமைச்சர் நான் பெருமையாக சொல்லுவேன். பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கு அடைஞ்சிருக்கும். மத்திய அரசு நிதிசார் ஒத்துழைப்பு தரலை அப்படின்றத அடிக்கடி நம்ம சொல்கிறோம். பிறகு எப்படி இதை சாத்தியமாச்சுன்னா, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த நிர்வாகத் திறமை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்றைக்கு இது போன்ற திட்டத்தின் கொண்டு வரன் மூலமாக நான் ஒன்றிய அரசுக்கிட்ட ஏன் வரி பணத்தை தான் கேட்குறேன். எனக்கு நீ வருஷம் கொடுக்க தான் கேட்குறேன். என்னுடைய கல்வி நிதி 2152 கோடியை கூட 6 மாதத்தை வட்டியோடு சேர்த்து கூட தான் நான் கேட்குறேன்.
இயற்கை பேரிடர்னா எங்களுக்கு ஒதுக்க வேண்டிய எஸ்டிமேட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும், அது கொடுன்னு நாங்கள் சொல்கிறோம். எதுவுமே நீங்கள் கொடுக்காம பண்ணும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி நமக்கான ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம உருவாக்குகிறோம். அது சார்ந்து அப்போ இங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் ஜாஸ்தி இந்த ஸ்டேட்டில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய முதலீடுகள் உள்ள இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வின்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் தூத்துக்குடியில் 1119 கோடியில் இப்போ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுக்கும். இது இல்லாமல் 30,000 கோடிக்கு புதிய ஒப்பந்தம் நாங்கள் போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் மெட்டிகுலஸாக தமிழ்நாட்டில் வச்சு பார்த்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் பின்தங்கிய மாவட்டம் என்று அந்த வார்த்தை கூட வந்துடக்கூடாதுன்னு அரியலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்னாங்க. அதை இன்றைக்கி நிரூபிக்கின்ற விதமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒவ்வொரு மாநிலத்தோட பார்வையும் நம்ம பக்கம் திருப்பி காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் தெரியாமல் எதிர்க்கட்சியை சார்ந்திருக்கோம், நம்ம வந்து பாராட்டக்கூட வேணாம் நம்ம. ஆனால் இதை கூட அங்கீகரிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போய் தமிழ்நாடு வளர்ச்சி அடையலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர, இன்றைக்கி ஒன்றிய அரசு இப்போ இதுக்கான ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை இப்போ நம்ம கொடுக்குறாங்க. இது பிகாஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால. ஆனால் நீங்கள் நமக்கு நிதியை வழங்காமல் நமக்கு துரோகம் செய்கிற ஒன்றிய அரசோடு நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு சரி இப்போ இத்தனை தடவை அலையிறாங்கப்பா சார், அந்த கல்வி நிதியை கொடுத்தா தான் என்ன சார்னு கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. ஸோ நாங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ இந்த 2 விஷயம் எடுத்துக்கோங்க. ஒன்று, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே நீங்கள் பாருங்கள். நாங்கள் எதற்காக ஒருத்தரை பார்த்து நாங்கள் வந்து அவமானப்படுத்துறதுக்காக இவங்க அடிமையாச்சு நாங்கள் அவங்கள சொல்லணுங்க. நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் ஏன் ப்ரூவ் பண்ணாமல் இருந்தீங்க 10 வருஷத்தில்? அதெல்லாம் அப்போ நீங்கள் அடிமை கடந்து கிடக்குறீங்களா? அப்போ ஏதோ ஒரு வித பயத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அதை நான் பார்க்குறேங்க. 14 வருஷத்தில் அதிமுகவுடைய ஆட்சியும் இந்த பொருளாதார எழுச்சியில் பங்கு பெருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெறும் விளம்பரத்தை மட்டும் செஞ்சுட்டு இந்த 10 வருஷம் அம்மையார் இருக்கும்பொழுது ஒரு விதமான ஒரு ஆட்சியும், அம்மையார் மறைந்ததுக்கு பிறகு ஆளாத இடத்துல ஆளாளுக்கு நாட்டாமல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆளாளுக்கு அந்த அங்கீகாரத்தை எடுத்துட்டாங்க. சரி நீ நல்லா இருந்துக்க, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணால் நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தரமான ஒரு வேலை செஞ்சுட்டு போனாங்க. தவிர கடைசி வரைக்கும் தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய சொந்த வளர்ச்சியை பார்த்தார்களே தவிர அவர்கள் என்றைக்குமே வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்கவில்லை. அதில் அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அரியலூர் போன்ற பின்தங்கிய மாவட்டம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் தெரிவித்ததாக சொன்னீங்க. ஆனால் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் சொல்லுமா, எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லலாம். அப்பா இந்த பெல்ட்டு நம்ம ஓட்டு போட்டுச்சுப்பா, இது மட்டும் நீ டெவலப் பண்ணுப்பா, இந்த பெல்ட்டு நம்ம ஓட்டு போடப்போ டெவலப் பண்ணப்பெல்லாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இன்னும் அதிகமாக சொன்னாங்க. அதிகமாக நிறைய அமைச்சர்களே நாங்கள் நிறையா போன மாவட்டம், நம்மளுடைய அன்பு துணை முதலமைச்சர் அதிகமாக போன மாவட்டம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டமாகத்தான் இருக்குது. கொங்கு சைடு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னால் நமக்கு வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்த்து காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து தான் நம்ம வந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கனால இந்த வளர்ச்சி மூலம் உங்களுக்கே தெரியும். சவுத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சைட்லாம் வந்து அத்திப்புத்தாப்பில் 1-2 கம்பெனிஸ் தான் பெரிய விஷயம். இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற அளவு இருக்காங்க. சரி அங்கே ஹார்பர் இருக்குது, அங்கே ஏர்போர்ட் இருக்குது. ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து வலுப்படுத்த முடியும் அந்தளவுக்கு வலுப்படுத்தி இன்றைக்கி அதிகப்படியான கம்பெனிஸ் நம்ம கொண்டு வரும்போது எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் அரியலூர் பெரம்பலூர்லேயும் ஜப்பான் சைனா சார்ந்திருக்கின்ற கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. கொரியா சார்ந்திருக்கின்ற கம்பெனிஸ் வராங்க. இப்போ வின்ஃபாஸ்ட் வந்து இப்போ அங்கே வந்துருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக சென்னையில் மட்டும்தான் சிப்காட் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் இந்த சிப்காட் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போனோம். அதுக்கு ஒரு 500 ஏக்கர் ஒதுக்குங்க, அங்கே சின்னதாக பிளாட்டாக பிரித்து போடுங்க, அங்கே சில பேர் கம்பெனிஸ் ஆரம்பிக்கிட்டு அன்றைக்கே தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு பார்த்தவர் முத்தமிழர் கலைஞர். அதற்கு அடுத்த கட்டம் தான் அவர் வந்து கோடு போட்டார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ரோடு போடுறாரு தான் நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ.